மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் மட்டும்தான் நான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னா புத்தகம் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். என்னென்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் அகாடமி புக்ஸ் இருக்குது, அப்புறம் புக் ஸ்டோர் போனீங்கன்னா நிறையா பப்ளிகேஷன் புக்ஸ்லாம் இருக்குது. பிசி எக்ஸாமுக்குன்னு சொல்லி புக் ஸ்டோரில் ஒரே ஒரு புத்தகம் போலீஸ் எக்ஸாம் இந்த புத்தகம் படித்தால் போதும், இந்த புத்தகத்தில் தான் முக்கால்வாசியான கேள்விகள் எக்ஸாம் தேர்வுக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புத்தகம் நிறையா விற்கிறாங்க. இப்போ புத்தகம் சார்ந்த சந்தேகங்கள் மாணவர்கள் மாணவிகளுக்கு இருக்கிறனால இந்த வீடியோவில் புத்தகம் சார்ந்த சந்தேகங்கள் தீர்த்திடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் இந்த புத்தகம் படித்தா போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவு இந்த வீடியோவில் கிடைக்கும். ஆனால் மாணவர்கள் மாணவிகள் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான எழுத்து தேர்வு, போலீஸ் எக்ஸாமுக்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்களா, முதன்மை தேர்வு தான் நமக்கு முக்கியம். இது ஜிகேன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 45 மதிப்பெண் அறிவியல், சமூக அறிவியல், கரண்ட் அஃபேர்ஸ் போயிடும். 25 கேள்விகள் பார்த்தீங்கன்னா உளவியல், அது போயிடும். சரிங்களா, இது நம்ம தனி டாபிக், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த 45 மதிப்பெண்ணுக்கு எந்த புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வேலையை வாங்கி தர்றது இந்த மதிப்பெண், இந்த புத்தகம், இந்த கேள்விகள் தான். சரிங்களா, முதன்மை தேர்வு தான். முதல்நிலை தேர்வு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போது இதுதான் நமக்கு வேலையை வாங்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்வு. இதுக்கு தான் எந்த புத்தகம் படிக்கணுங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போது பெஸ்ட்டு புத்தகம் 45 மார்க்கு நான் ஃபுல்லாகவே எடுக்கணும் அப்படின்னா, ஜிகே நான் 40 எடுக்கணும்னா பெஸ்ட்டு புத்தகம் எது அப்படின்னா, நிறைய பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. அகாடமியில் மெட்டீரியல் கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் புக் ஸ்டோரில் புத்தகம் வாங்கி இந்த புத்தகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகம் வாங்கி படிச்சுட்ருப்பீங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புத்தகத்திலே போலீஸ் தேர்வுக்கு படிக்கக்கூடிய பெஸ்ட்டு புத்தகம் அப்படின்னா ஸ்கூல் புத்தகம் மட்டும்தான். நான் ஏன் அவ்வளோ ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும்தான் கேள்வியே வருது. அப்போ மெட்டீரியல் கேள்வி வரலையா, மற்ற அகாடமி மெட்டீரியல் கேள்வி வரலையா, புக் ஸ்டோர்லேருந்து வாங்கக்கூடிய புக்கில் கேள்வி, அதை நான் சொல்ல விரும்பலை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மெட்டீரியல் அகாடமி மெட்டீரியல் அப்படின்னா அது புத்தகத்தில் இருந்து அப்படியே எடுத்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு பாடகருக்கு சிந்து தமிழ் நாகரிகம்னு ஒன்று இருக்குது, 6th புக்கில் இருக்குது. அப்போ அந்த 6th புத்தகத்தில் இருக்க அதே இருக்க ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட்டாக அப்படியே எடுத்து மெட்டீரியலை கொடுத்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் ஓனாக ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த புக் ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறையா பப்ளிகேஷன் பேர் சொல்ல எனக்கு விரும்பவே இல்லை, சரிங்களா. அதெல்லாம் ஓனாக ரெடி பண்ணது, தனக்கு தானே ரெடி பண்ணி அவங்களா ஒன்று விற்கிறது. அந்த அட்டை மட்டும்தான் மாறும், சரிங்களா. இப்போது நான் ஒரு பேர் சொல்ல விரும்பலை. 2012 வெளியிட்ட ஒரு பப்ளிகேஷன் புக்கு விஓஓவுக்கு விட்டுருந்தாங்க, போலீஸுக்கு விட்டுருந்தாங்க. அதே புத்தகம் 2023 விற்கிறாங்க. எப்படி தெரியுமா, மேலே அந்த அட்டையை மட்டும் காணோம். அந்த அட்டையை மட்டும் 2012 தூக்கி போட்டு 2023 போலீஸ் போட்டு பலன்னு போட்டு விற்கிறாங்க. 400 500 சொல்கிறாங்க, சரிங்களா. இது பார்க்கும்போது ஒரு கேவலமாக ஒரு மாணவிகளோட வாழ்க்கையை விளாண்டுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் அதை விற்கிறானுங்க. கூச்சநாச்சமே இல்லாமல் அதை பிள்ளைங்க படிச்சுட்டு போய் கேள்வி அட்டன் பண்ண முடியாமல், ஏன்னா ஒரு புத்தகம் தானே இருக்குது. இதை ஒரு புத்தகம் இருக்குது, 500 பேஜ் இருக்குது. பசங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறோம் முழுக்க அதுதான் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறாங்க. அங்கே பார்த்தா கேள்வி வர மாட்டேங்குது பப்ளிகேஷன் புக்கில். சரி, இது நாசமாக போச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே இந்த ஆப்போசிட் நம்ம ப்ரைவேட் அகாடமி மெட்டீரியல் இருக்குது. அந்த ப்ரைவேட் அகாடமி மெட்டீரியலில் பசங்க போட்டு மாங்குன்னு பிள்ளைங்க போட்டு படிக்குதுங்க. படிச்சுட்டு போனாலும் அங்கே ஒரு சில தவறுகள் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூல் புக்கிலேருந்து தான் நான் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னாலுமே அதில் எங்கேயோ தப்பு நடக்குது. என்னென்னா, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா. அப்போது நம்ம இந்த முக்கியமான இப்போ நம்ம ஒரு பாடத்தை புக்கில் படிக்கிறோம், நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கே தெரியும் பார்த்தீங்களா. அதை நம்ம நோட் பண்ணி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போனால் பக்கா இது போதும். ஆனால் நம்ம ஒருத்தவங்க நம்ம லைஃபுக்காக நம்ம படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்ச்சு பை இன்ச்சாக படிப்போம். அதில் எது முக்கியத்துவம்னு படிப்போம். நமக்கான வாழ்க்கைக்கான அக்கறை நமக்கு இருக்கும். ஆனால் ப்ரைவேட் அகாடமியில் இருக்கக்கூடியவங்க, நான் எல்லாத்தையுமே சொல்ல கிடையாது, பொதுவாக சொல்கிறேன், எடுக்கிறவங்க நமக்காக உண்மையில் அக்கறைப்பட்டு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே எல்லாமே பணம் தான். தான் மெட்டீரியல் விற்கணுமா,
எப்படி 2012 வந்த புத்தகத்தை இங்கே 2023 விற்றான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லாமே. கடமைக்கு மேலோட்டம் எடுப்பாங்க. அதை நம்ம போய் படிச்சுட்டு போவோம். அங்கே கேள்விகள் வரலாம், வராமல் இருக்கலாம், ப்ரைவேட் அகாடமி பொறுத்த வரைக்கும். இது உண்மை, பாசிபிள். என்ன சொல்கிறது, இல்லை கண்டிப்பாக வந்திருக்கு, சாத்தியமே இல்லை. எந்த ஒரு அகாடமி எடுத்துங்க, சாத்தியமே இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் புத்தகம் நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அதிலேருந்து அப்படியே பாக்ஸ் கொஸ்டின், கலர் கலராக இருக்கக்கூடிய இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படியே கேட்குறாங்க. இப்போது அதில் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ போலீஸ் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து கேள்வி தப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம புத்தகத்தை காமிச்சு சேலஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி புக்கில் போட்டிருக்கு, நீங்கள் தப்பான கேள்வி கொடுத்துருக்கீங்க, மார்க்கை கொடுங்க, நம்ம வந்து அப்பீல் பண்ண முடியும். ஆனால் ஒரு ப்ரைவேட் அகாடமியை தூக்கிட்டு போய் நம்ம காமிச்சு பண்ண முடியுமா? மார்க் ஏற்ற முடியுமா? ஒரு பப்ளிகேஷன் புக்கை வச்சு நம்ம மார்க் ஏற்ற முடியுமா? எது முக்கியம் தெரிஞ்சு பாருங்கள், எது முக்கியம் தெரிஞ்சு படிங்க. என்னைய பொறுத்து சொல்கிறேன். ஸ்கூல் புக்ஸு தாராளம், போதும். இதுக்கு அவங்களே இப்போ கவர்மெண்ட்டே உறுதியாக சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் சிலபஸ் அவங்க விட்ட நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு விட்ட சிலபஸை கொஞ்சம் பாருங்களேன். இதான் அந்த சிலபஸ்ஸு. அந்த 45 மதிப்பெண் கேட்குறாங்கல்ல, அதாவது எப்போ போட்டிருக்கலாம், பகுதி ஆண் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பொது அறிவு 45 வினாக்கள் அப்படின்னு போட்டிருக்கலாம். இதுக்கான புத்தகம் பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது பகுதி ஆண் போட்டிருக்கா, இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை உள்ள கற்பிக்கப்படும் பாட நூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். இதை விட ஓப்பனாக யாராவது பேச முடியுமா? இருங்க ஒன் செகண்ட் இருங்க. இதை விட ஓப்பனாக யாராவது சொல்ல முடியுமா? சிலபஸில் அவங்க வெளியிட்ட, இங்கே பாருங்கள், அவங்களே அஃபிஷியல் வெளியிட்ட சிலபஸ் தான். 2ஆம் நிலை காவலர் போட்டிருக்கு பாருங்க, ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்குரியான பொது தேர்வு, எழுத்து தேர்வு பாடத்திட்டம், இவங்க வெளியிட்ட அஃபிஷியலான சிலபஸுங்க. இந்த சிலபஸில் இப்படி ஒரு பாயிண்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் நான் சொல்லட்டும் சொல்லுங்கள்? அதை புரிஞ்சு படிங்க. நான் புக்ஸு மெட்டீரியலை தேடிட்டு அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ப்ரைவேட் மெட்டீரியலை பிடிச்சி வாங்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு 6 to 10 புத்தகத்தை ரெடி பண்ணிடுங்க. கிடைக்கவே இல்லை, முடியல அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் உட்காந்து படிங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் இன்னொரு டைம் வாசிக்கிறேங்க பாருங்கள். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாட நூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். 6th to 10th நீ புக்கை படி, கேள்வி வரும், அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கு. 45 எடுத்துகிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? நான் இங்கே அறிவியல், பொது அறிவியல் பற்றி இந்த டாப்பிக்லாம் இருக்குது, இந்த சமூக அறிவியல் பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லாம் இருக்குது. இது நம்ம இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாடம் படிக்கிறது வர வீடியோக்கள் வரும். புரியுதுங்களா? இது போதும் நீங்கள் வந்து தெளிவாக படிக்கிறதுக்கு. சரிங்களா? இது போதும் நீங்கள் படிக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு மெட்டீரியலை தேடி அலைய வேண்டாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புத்தகம் சார்ந்த சந்தேகங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் புக் போதும். நல்லா படிங்க. இந்த ஸ்கூல் புத்தகத்தை எப்படி படிக்கணும், இந்த ஸ்கூல் புத்தகத்தை எப்படி படிக்கணுங்கிறது வீடியோ அடுத்தடுத்து வரும். அதனால் மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, டைம் இருக்குன்னா புக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கலெக்ட் பண்ணிவிட்டு சமூக அறிவியலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். போலீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அது சம்மந்தமாக நான் வீடியோவும் போடுறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மாணவர்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே.